அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னவென்றால் பேசப் போகிறேன் என்னவென்றால் விநாயகர் பற்றி தான் பேசப் போகின்றேன். விநாயகர் பற்றி கடவுள் கூறியவற்றை நான் சொல்லப் போகின்றேன். 1990 காலகட்டத்தில் ஏனையாக இருந்த ஒரு நபர், அதாவது 1990 காலகட்டத்தில் ஏனையாக இருந்த ஒரு நபர் வந்து பார்த்தோம்னா தினமும் சிவலிங்கம் பார்த்துட்டாரு. சிவலிங்கம் பார்த்து தண்ணி ஊற்றுல ஒரு யானையில் பார்த்தோன்னா மனுஷன் இருக்காரு. அந்த மனுஷன் பார்த்தா தினைக்கும் சிவலிங்கம் தண்ணி ஊற்றுறாரு. எதுக்கு தண்ணி ஊற்றுறாருன்னா, நான் சொர்க்கம் சேரணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறாரு. இன்னொன்று, சிலந்தி போயிட்டு வலை பண்ணி விடுவோம். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தான் சரி பண்ணி விடுவார். அது மொத்தமாக பார்த்தோம்ன்றால் இது வந்து நான் சொல்லலை. நான் வந்து பார்த்தா என் கருத்து நான் சொல்லலை. உண்மையில் இது நான் சொல்லலை, கடவுள் சொன்னது. விநாயகர் யாருன்னா, விநாயகர் தான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் ஆசைப்படுகின்ற ஒரு யானை தான். வேறு எதுவும் இல்லை. அவர் ஐராவதமாக எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பார்த்தோம் விநாயகர் வந்து பார்த்தோம் 1990 வாழ்ந்த ஒரு யானை. அவ்வளோதான். அது வந்து பார்த்தா தினைக்கும் சிவலிங்கம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால சிவலிங்கம் சிலந்தி வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி ஒரு மனுஷன் 3 பேர் பார்த்தோன்னா அந்த தண்ணி தினைக்கும் க்ளீன் பண்ணுவாங்க. முதல்ல பார்த்தோன்னா மனுஷனுக்கு போயிடுவார். மனுஷனுக்கு சாமி கும்பிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து பார்த்தோன்னா யானை வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி போயிடும். அப்புறம் சிலந்தி வந்து பார்த்தோன்னா வலை பண்ணிட்டு விட்டு போயிடும். அது கொஞ்ச நாள் கழிச்சு வலை பண்ணதுக்கு சிலந்தி வரல. யானை மட்டும் தினைக்கும் வந்து தண்ணி கேட்டுருக்கு. ஒரு நாள் வந்து பார்த்தோம் கேட்குற சிவபெருமான், அதாவது மகாவிஷ்ணு சிவபெருமான் எல்லாம் ஒன்று தான். மகாவிஷ்ணு சிவபெருமானும் வந்து பார்த்தோன்னா ஒன்று தான். ஆக மட்டும் வந்து பார்த்தோன்னா கேட்கும்போது எதுக்கு தண்ணி ஊற்றுன்னு கேட்கும்போது தலையை சொல்லுது, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் சொர்க்கத்துக்கு சேர வேண்டும் ஒரு ஆசை உள்ளது. அந்த என் தலையை வெட்டினா அது போக முடியாது சொன்ன உடனே, என் தலையை வெட்டியாவது சொர்க்கத்துக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த தலையை வெட்டி சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு ஆள் தான் ஒரு விநாயகர். இந்த கதை உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். நான் வந்து ஒரு ஜோதிடம் சொல்கிற ஒரு ஆள் தான். என் வாழ்க்கையில் ஜோதிடம் சொல்கிற ஒரு ஆள் தான். ஜோதிடம் நான் சொல்லிட்டு ஒரு குறி சொல்கிற ஒரு ஆள் தான். கடவுள் சொல்கிறது நான் எடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி கூட பல நியூஸ் தான் கிடைக்குது. அந்த நியூஸில் வந்து பார்த்தா எடுத்து சொல்கிறேன். அதுக்கு எதுக்கு மொச்சக்கொட்டை பழம் இதெல்லாம் படைக்கணும் சொல்லுங்கள்.